நம்ம நீட் 2025க்காக அலோகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ அந்த வகையில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று பார்ப்போம். ஸோ 2024 நீட் பேப்பர் இப்போ ரீசெண்டாக என்ன கேட்டு வச்சுருக்கான் 2024. ஓகே, கொஷின் எழுதிக்கலாமா? எ ஃபோர்ஸ் டெஃபைன்ட் எழுதிங்க அப்படி. டெஃபைன்ட் பை எ ஃபேக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம் டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டைம் டி. alpha t square plus beta time t acts on a particle. ஒரு பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகுது. on a particle at a given time. ஒரு given டைமில் இது நடக்குது. டைம் டீன்னு கொடுத்துருக்கான், ஒரு பிரச்சனை இல்லை. the factor ஒரு விஷயம் காரணி which is dimensionless. பரிமாணம் இல்லாத ஒருத்தன் கண்டுபிடிக்கணும். டைமென்ஷன் லெஸ். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் இஸ் ஓகே. ஆப்ஷன் ஏ பீட்டா டி டிவைடட் பை ஆல்ஃபா. ஆப்ஷன் பி ஆல்ஃபா டி டிவைடட் பை பீட்டா. ஆப்ஷன் சி alpha beta time t. option D alpha beta divided by t. ஓகேவா? தமிழில் எழுதி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை புரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் தமிழுக்கு போகலாம். தமிழ்ங்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து 2024 பேப்பரில் இருக்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எ ஃபோர்ஸ் டிஃபைன்டு பை, ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்படி சொல்கிறேன்னா F which is equal to alpha t square plus beta t. இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ. ஆக்ட் ஆன் எ பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதோட வேல்யூ இது. ஒவ்வொரு டைம் 5 நியூட்டன் 10 நியூட்டன் தருவான அவசியம் கிடையாது, இப்படியும் கொடுக்கலாம். அட் ஏ கிவன் டைம் டி. இந்த இதில் டீன்னு கொடுத்தது டைம், அது என்னன்னு தெரில, ஏதோ ஒரு டைம் இந்தாப்பா கிவன் டைம் டி. த ஃபேக்டர் ஒரு விஷயம் காரணி விச் இஸ் டைமென்ஷன்லெஸ். அதுக்கு டைமென்ஷன்லெஸ்ன்னு அவனே கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா டைமென்ஷன்லெஸ். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா இதுக்கு தனிப்பட்ட விதியில் டைமென்ஷன் கிடையாது. ஆல்ஃபா அண்ட் பீட்டா என்னது? கான்ஸ்டன்ட்ஸ். ஒரு ஃபேக்டர் டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இஸ், அதுதான் என்ன த ஃபேக்டர். இதுதான் புரிஞ்சுக்கணும். த ஃபேக்டர் விச் இஸ் டைமென்ஷன்லெஸ் இஸ். டைமென்ஷன்லெஸ், அதாவது டைமென்ஷன் இல்லாத ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறான். அதில் ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். அதுக்கு டைமென்ஷன் போட தேவையில்லை. அப்போ மற்ற யாருக்கு போட்டுக்கலாம்?
எஃப்க்கு டைமென்ஷன் போட்டுக்கலாம், டைம் டீக்கு டைமென்ஷன் போட்டுக்கலாம். அப்போ அவன் கேட்குறது டைமென்ஷன் லெஸ், அப்போ பரிமாணம் இல்லாத ஒரு ஆளை கண்டுபிடிச்சி கொடு அப்படிங்கிறது நமக்கு கணக்காது. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? லிசன்மா, கொஷின் அதுதானே. சரி, இப்போ நான் அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறேன். என்ன ஈக்குவேஷனுக்கான எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்கொயர். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இதோட டைமென்ஷனும் இந்த செட்டோட டைமென்ஷனும் ஒன்று, ப்ளஸுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷன் ஒன்று, இதோட டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் எது வேணால் எடுத்துக்கலாம். இங்கே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? எஃபோட டைமென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம் டி ஸ்கொயர் டைமென்ஷனுக்கு ஈக்குவல், இது சொல்லலாம் இல்லையா? எஃபோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவல்? பீட்டா டைம் டீன்னு சொல்லலாம் இல்லையா? ஆல்ஃபா டி ஸ்கொயரோட டைமென்ஷன் யாருக்கு ஈக்குவல் கண்ணா? ஆன்சர் வர மாட்டேங்குது. பீட்டா டீக்கு ஈக்குவல். ஆன்சர் நல்லா பண்ணணும், அப்போ தான் நமக்கு கிளாஸில் எஃபெக்டிவாக இருப்பீங்க. எது வேணால் சொல்லலாம். நான் எதை எடுத்துக்கிறேன்? இது ரெண்டு எடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த சைடு எனக்கு டைமென்ஷன் தெரியும், அதனால். அப்போ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? எஃபோட டைமென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம் டி ஸ்கொயர் டைமென்ஷன், இன்னொரு எஃபோட டைமென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம் டி. கிளியரிங் கிளியர். கேள்வி வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கணுமா? கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபேக்டர் என்னவாக இருக்கணும்? டைமென்ஷன் லெஸ்ஸாக இருக்கணும். இதுக்கு ஒரே ஒரு டீயை மட்டும் இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன், 2 டீ வேணாம். அப்போ என்னது? எஃப் வெக்டர் டிவைட் பை டி ஈக்குவல் டு ஆல்ஃபா டீன்னு மட்டும் இருக்குமா? இந்த பக்கம் பீட்டா டி அப்படியே இருக்கட்டும், எஃப் டிவைட் பை டி. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இது மட்டும் இருக்கட்டும். இப்போது எனக்கு இதையும் அதே மாதிரி மாற்றிட்டோம்னா டி வந்துச்சுன்னா எஃப் டிவைட் பை டி விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா. அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லை. நல்லா பாருங்கள், இந்த பக்கம் என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் ஈக்குவலாக இல்லையா? இந்த ரெண்டையுமே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு போடுவோம். 1 டிவைடட் பை 2ன்னு போட்டால் ஆல்ஃபா டி டிவைடட் பை பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்டி டிவைடட் பை எஃப்டி. இந்த எஃப்டி டிவைடட் பை இந்த எஃப்டி ரெண்டுமே கேன்சல். பாயிண்ட் புரிஞ்சா? ரைட். அப்போ மீது வந்து ஆல்ஃபா டி டிவைடட் பை பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1. என்னோடய கொஷின் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். டைமென்ஷன் லெஸ் தான் கேட்குறான். நம்பருக்கு டைமென்ஷன் இருக்கா என்ன? இல்லை, அவ்வளோதான். ஸோ எதுக்கு டைமென்ஷன் வேல்யூ இருக்காது? ஆல்ஃபா டி டிவைடட் பை பீட்டா, ஆப்ஷன் பி. அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்குறப்போ ஏதாவது ஒரு சைடு 1 வர மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒரு சைடு 1 வர மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இந்த ஆல்ஃபா டி நீங்கள் இப்படி இல்லை எப்படி வச்சு கேன்சல் பண்ணலாம், எனக்கு 1 வரணும். இப்படி இல்லை நான் சில மாற்ற மாட்டேன் சார் அப்படின்னா கூட இன்னொரு மெத்தடாலஜியில் இதையே டேரெக்டாக நீங்கள் என்ன கண்ணா பண்ணிக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போது டேரெக்டாக ஈக்குவேஷன் நம்பர் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல எஃப் டிவைட் பை எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி ஸ்கொயர் டிவைட் பை பீட்டா டி. எஃப் கேன்சல், ஒரு டீக்கு ஒரு டி கேன்சல். இப்போ ஆல்ஃபா டி டிவைட் பை பீட்டா ஈக்குவல் டு 1. அவ்வளோ, வேறு எதுவுமே பண்ண வேணாம். 2 ஈக்குவேஷன் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், எப்படி போட்டாலும் ஒன்று தான், ஓகேவா? ஆனால் இதை கேன்சல் பண்ண விட்டுறாதீங்க. அப்போ ஆல்ஃபா டி டிவைட் பை பீட்டாங்க சொல்லக்கூடிய சாய்ஸ் மட்டும் எதுக்கு வரும்? டைமென்ஷன் லெஸ்ஸாக வரும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்டு. மற்றதெல்லாம் டைமென்ஷனோட தான் வரும், அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நோட் பண்ணிக்கமா, இது வந்து சொல்யூஷன். நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி வேலை செய்யும். அதனால தான் நம்ம எழுதி வச்சுக்கன்னு சொல்கிறது. சில நேரம் சொல்லுவோம் நம்பருக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன்ஸ் கிடையாது, கோ எஃபிஷியன்ட்டு சொல்லுவோம் ஆக்சுவலாக நம்பர்ஸை. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாமா? நம்பர்ஸ் ப்ராக்கெட்டில் கோ எஃபிஷியன்ட் இப்படி சொல்லலாம், குணகம்னு சொல்லலாம், எண்கள்னு சொல்லலாம். numbers are generally does not or doesn't contain any dimension. எண்களோ குணகங்களோ பரிமாணங்களை கொண்டிருக்காது. புரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் சார், கேள்வி எழுதி சொல்யூஷன் போட்டுங்க, தமிழில் வந்து எழுதி போடுறேன்.
அதை அப்புறம் செக் பண்ணுறேன் மேம். இப்போது இன்னொரு ஃபைல் காப்பி பண்ணி தரேன், அதை நான் அப்புறம் செக் பண்ணுறேன். இது இன்னொரு ஃபைல் காப்பி பண்ணி தரேன், அதே மாதிரி பண்ணணும். அடுத்து போகலாமா? சரி. ஸோ அப்போ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கேட்கலாம். தமிழில் எழுதி போட்டுறோமா? கொடுக்கப்பட்ட இந்த தமிழில் கொஷின் பேர் கொடுக்குமா? கொஷின் பேர் கொடுங்க. நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஒரே அர்த்தம் தான். கொடுக்கப்பட்ட நீரதில் சொன்னேன் ஆனால் சொல்லலாம். செக்ஷன் பியில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேள்வி. நம்மளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணலாம், இதில் இது பார்க்கலாம். இந்த கேள்வி அங்கே பாருங்கள் அங்கே இருக்குன்ட்டு எடுத்து தேடுங்க சமீர். சார் தேடட்டும், நம்ம அப்புறம் பொறுமையாக பார்ப்போன்ட்டு இருக்கீங்களா? சரி சரி, நான் அப்படி நினச்சேன். இந்த கொஷின் எழுதினோடனே சொல்யூஷன் எங்கே தமிழில் இருக்குன்னு எடுத்து தேடணும். இது ஓகே. ஒருவேளை இது எக்ஸ்ட்ரா ரீநீட்டா சரி இருக்கா? அது அப்படியே கொடுங்க. வேணாம் அந்த பஞ்சாயத்தே வேணாம், அப்படியே கொடுங்க. எழுதி போட வேணாம், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இங்கேயே இருக்குது. F = ஆல்ஃபா டி ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா டி இதுதான் என்று வரையறுக்கப்பட்ட விசை ஒன்று டி எனும் குறிப்பிட்ட நேரத்தில், கொடுக்கப்பட்ட நேரத்தில், எது வேணால் அது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு துகள் மீது செயல்படுகிறது. அதுதான் இந்த பார்ட்டிகல் சொன்னோம்ல, அந்த பார்ட்டிகல் துகள் மேலே செயல்படுகிறது. ஆல்ஃபா மற்றும் பீட்டா ஆகியன மாறிலிகள் எனில், அதான் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனவே மாறிலிகள் எனில் பரிமாணங்கள் அற்ற காரணியாக அமைவது. அதானே த ஃபேக்டர் விச் இஸ் டைமென்ஷன்லெஸ், பரிமாணங்கள் அற்ற காரணிகளாக அமைவது என்பது அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். ஓகேவா? அதே கேள்வி தானே? ஸோ பிரச்சனை இல்லை, அது அப்புறம் பார்த்து எழுதிக்கங்க. இப்போ சொல்யூஷன் மட்டும் போட்டுங்க, அடுத்த கேள்வி போகலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, பார்த்துடலாம். இது எழுதிட்டீங்களா? அழிச்சிடலாமா? இந்த பாயிண்ட்டு ஒரு இதுலேயும் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தெரியணும். இந்த கேள்வி நம்ம என்ன கற்றுக்குறோம்? நம்பர்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஜென்ரலி டஸ் நாட் கண்டெயின் எனி டைமென்ஷனுங்கிறது லேர்ன் பண்ணுறதில்ல. இதே மாதிரி ஒரு கேள்வியிலும் ஒரு நாலேஜ் இருக்கும். இன்னொரு கேள்வி இருக்குது, பார்த்துடலாம்.